சத்யா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சரி, தமிழ்நாட்டில் ஏற்கனவே பல கட்சிகள் இருக்கு. அதையும் தாண்டி புதுசா ஒரு கட்சியும் வரப்போகுது. ஒன்னு வரப்போகுது. ஆனா அந்த கட்சி ஏற்கனவே இருக்கு. அதான் புதுசா ஒரு கட்சி வருது. ஆனா ஏற்கனவே அந்த கட்சி இருக்கு. ரினிவல் பண்றாங்களா? இல்ல புதுசா தான் வருது. ஆனா ஏற்கனவே அந்த கட்சி இருக்கு. ஓ, வேற ஸ்டேட்ல இருக்கு, இந்த ஸ்டேட்டுக்குள்ள வரப்போகுது. பிரான்சிஸ் ஓபன் பண்றாங்க. பிரான்சிஸ் அதாவது அந்த டீ பாய், அட்டி காஃபே, அந்த மாதிரி பிரான்ச் ஓபன் பண்றாங்க. பிரான்ச் ஓபன் பண்ற அளவுக்கு என்ன கட்சி இருக்கு? கூல் சுரேஷ், மன்சூர் அலிகான், தெரியல எந்த கட்சி. அது எல்லா கொள்கையும், கொஞ்சம் கூல் சுரேஷோட ஒரு கொள்கை இருக்குல்ல, மன்சூர் அலிகானோட கொள்கை இருக்குல்ல, அந்த எல்லா கொள்கையும் சேர்த்து வச்சு ஒரு கொள்கையை வச்சு ஒரு கட்சி. தலைவர் யாரு? அண்ணாமலை அண்ணா. அந்த கட்சி சுத்தி வள சொல்லுமா, இந்த கட்சி தானே. இந்த கட்சிக்கு நல்ல பிளான் இருக்குங்க. உண்மையிலேயே நானே மிரண்டேங்க. சீரியஸாவே நல்ல இருக்கா? ஆமா, நல்ல பிளான் வச்சிருக்காங்க. அவங்க வந்து கொள்கை தலைவரா அம்பேத்கரை வைக்க போறாங்க. எப்படி? அண்ணாமலை சம்பந்தமே இல்லைங்க, அம்பேத்கரா இல்ல. அதனாலதான் பிரான்ச்சா மாறுறோம். நம்ம பிரான்ச்சா இப்ப RSSல இருக்கும்போது கத்தி எடுத்துட்டு இது போகலாம், பாஜகவில் அப்படி பண்ண முடியாது. அதனால இப்ப இன்னொரு பிரான்ச்சா உருவாக்கணும்னா அம்பேத்கரை வச்சுக்கலாம். இப்ப நீங்க இங்கதான் ஒண்ணு வைக்க போறீங்க. அம்பேத்கர் அயோத்தி கோவில் மேல உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு போஸ்டர் வரும். இனிமே முட்டாதனமா இருக்கு. என்ன இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. இடியாப்பம் வடகடி மாதிரி இருக்குங்க. அது இருக்குங்க. இப்ப ராரா கதை சொல்லவா? ராமசாமி யாரு? ஈவே ராமசாமி. ஆமா, ஒரே தட்டுல வைக்க போறாரு அண்ணாமலை. இனிமே வளாண்டா அண்ணாமலை, எங்க அண்ணாமலைய சிஎம் ஆக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு மணி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தா தெரியுமா? பட்டிமன்றம்லாம் பேசுவாங்க. ஆமா, அந்த கட்சிக்காரங்களுக்கு மட்டும் பேசுவாப்ல. இனிமே அவரையும் உள்ள கொண்டு வர போறாங்க. கொள்கை தலைவர் எங்க அண்ணாமலை அப்படின்னு அவர் வந்து பேச போறாப்ல. எதனால தமிழ்நாட்டுல வந்து இப்போ ஈவே ராமசாமியையும் அம்பேத்கரையும் கையில எடுத்தாதான் இல்ல, இது ஒரு ஃபார்முலா ஆயிருச்சு. இப்ப பாருங்க, எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஓகே ஒரே கட்சி, எம்ஜிஆரையும் காமராஜரையும் ஒன்னா வச்ச ஒரு கூட்டம் பாத்தீங்களா? பாத்துட்டு இருக்கேன். எம்ஜிஆரையும் அண்ணாவையும் ஒன்னா வச்சு ஒருத்தர் கொண்டு வந்தாப்புல ஒரு ஆளு. ஜெயலலிதாவையும் கலைஞரையுமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னவர். அப்புறம் ஜெயலலிதா பாக்கெட்ல படம் வச்சு வரவங்களும் ஏத்துக்குவார். ஜெயலலிதா ஊழல்வாதின்னு சொல்லுவாரு. படம் வச்சு அப்ப என்னன்னா டாட்டிக்ஸ். ஓகே, செத்து போனவங்கள நம்ம என்ன சாயம் வேணாலும் பூசிக்கலாம். ஆமா, அவங்க வந்து திரும்ப வந்து கிளைம் பண்ண போறாங்களா என்ன? அதனால நாம வந்து ஒரு புதுசா ஒரு கொள்கையை இது வரைக்கும், அதாவது கமல்ஹாசன் வந்து சொன்னாப்புல இந்த மாதிரி கொள்கை என்ன நான் சொன்னா நீங்க கண்டுபிடிச்சது நீங்க அப்படின்னு சொன்னார்ல. அப்புறமா அவர் வந்து ஒண்ணு ஊட்பிடி பண்ணி என்னது இப்படி சொன்னாலும் கண்டுபிடிக்க இப்படின்னார்ல, இப்படின்னாரு. அப்படின்னா மையம்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாப்ல. நான் ரைட்டும் இல்ல லெப்டும் இல்ல, மையம் நடுவுலே நின்னதுனாலதான் இன்னைக்கு ஓரமா நிக்க வச்சுட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவரே சொல்லிட்டாரு நான் தோற்ற அரசியல்வாதி தான் அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருக்கு. அப்ப அவர் பார்த்தாரு, நடுவுல எல்லாம் நிக்க கூடாது, ஒண்ணு ஒரு பக்கம் நிக்கணும், இல்ல இன்னொரு பக்கம் நிக்கணும், இல்ல எல்லா பக்கமும் நிக்கணும். அதுதான் இப்ப அண்ணாமலை பண்ற. புரியல எனக்கு புரியல. அதாவது கொள்கை தலைவர்கள்னு ஒரு 15 பேர் எடுத்திருக்காப்ல அண்ணாமலை. 15? ஆமா, ஒரு கட்சி ஏற்கனவே ஒரு 6 பேர் எடுத்துக்கிட்டு அந்த கொள்கை தலைவர் பேச்சுக்கு மட்டும் தான் இருக்கு. அதை பத்தி எதுவுமே பேசாம அதேதான் இங்கேயும் 15 பேர் எடுக்கிறாரு. அதுல முதல் கொள்கை தலைவரா மோடி வரா. மோடிலாம் இப்ப கொள்கை தலைவர் வரா? ஆமா, மோடி கொள்கை தலைவர். மோடி இஸ் அ கிரேட். அண்ணா வணக்கம்ண்ணா. ஆனா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா, ஆனா அவர் தூங்கவே மாட்டாருன்னா, ஆனா ஒரு அடுத்த வாரத்துல ஒரு நாள் கடனை வாங்கி இந்த வாரத்துல வேலை செய்யறாருன்னா அப்படின்னு அந்த கொள்கை எடுத்துக்கிறாப்ல. அந்த மாதிரி அவருடைய வேலையில இருந்து, அவர் செய்யக்கூடிய வேலைகள்ல இருந்து அவர் வந்து அந்த கொள்கை எடுத்துக்கிறார். சரி, 2வது கொள்கை தலைவரை அமித்ஷா எடுத்துக்கிறாப்ல. ஆனா நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு ராணுவ கட்டுப்பாடுகள்லாம் இன்னைக்கு இந்த அளவுல இருக்குங்கன்னா நம்ம அமித்ஷாஜி வந்து பண்ணதுனாலும் தானா அப்படின்னு. அதனால அந்த ஸ்ட்ராட்டஜில இருந்து அவரையும் எடுத்துக்கிறாரு. சரி, இப்ப 3வதா ஒரு ஆள் வேணும்ல. அந்த 3வதா யாரை வச்சுக்கலாம்னு போது அமர் பிரசாத் ரெட்டி. அமர் பிரசாத் இல்ல அப்படி இது சொல்ல வரலாம்னு நினைச்சேன். அப்ப அமர் பிரசாத் ரெட்டி சொல்றாரு, நீங்க அவங்க எம்பெருமான் ஏழுமலையானையே வந்து நீங்க வச்சுக்கோங்க, ஆன்மீகத்தை சைட்ல வச்சுக்கோங்கன்னு சொன்ன உடனே ரெட்டி ஆந்திரால அவர் சொல்லிட்டாப்ல. அதனால பெருமாளையுமே உள்ள நடுல வச்சுக்கிறாரு. சரி, அதுக்கப்புறமா அடுத்து யாரை வைக்கலாம் அப்படின்னும் போது, கொஞ்சம் தமிழ்நாட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா டக்குனு ஈவே ராமசாமி.
ஈவே ராமசாமி அவரையும் வச்சுக்குவோம். யாரு எவன் கேட்க போறான்? நாயனாரு நாயனார் வேறல, நாயனாரெல்லாம் வந்து அடிச்சு விரட்டுறாங்க இந்த வாட்டி. யார் நம்மள கேட்க போறா? அப்ப அப்படியே பிடிஆர், பிடிஆர்னா பழைய அவரு, அப்புறம் வந்து நம்ம வேற யாராவது ஒரு சும்மா கலைஞரை வச்சுப்பாங்க, காமராஜர், பக்தவாச்சலத்தையும் நம்ம கொள்கை தலைவர்கள் வச்சுக்கலாம், பக்தவாச்சலம் எல்லாரையுமே வச்சுக்கலாம். சரி, தேவைப்பட்டா இந்த பக்கம் யாராவது ஒருத்தர் தமிழிசையுமே வச்சுக்கலாம். எல்லாரையுமே உள்ள ஒன்னா போட்டு ஒரு பிணைஞ்சு ராமரு ராமசாமி, ஆஞ்சநேயரு அம்பேத்கர், இப்படி எல்லாரையுமே பிணைஞ்சு ஒரு ஒன்னு உள்ள உருட்டி ஒன்னு ஒரு மஞ்சள் கலர்ல ஒண்ணு கொண்டு வருவாப்புல, காவி கலர்ல ஒண்ணு கொண்டு வந்து நம்ம தலையில வைக்க போறாப்புல. இதுதான்டா கொள்கை, இதான்டா கட்சி, இதான்டா மாற்றம் அப்படின்னு வந்து நம்மகிட்ட வந்து கொடுக்க போறாரு. எதுக்கு இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இது வந்து பண்ணணுங்க அவசியம் இல்ல. இப்ப இப்படி ஏமாத்தினா நம்பிடுறாங்க லூசு பயலுங்க. பல தற்கொலை கூட்டம் இருக்கு. இப்படி கொண்டு போனா, அதாவது அம்பேத்கருடைய புத்தகத்துல ராமருடைய படம் இருக்கும், இல்ல ஆஞ்சநேயரோட படம் இருக்கும் மாதிரி ஒரு இமேஜை போட்டா நீங்க லைக் போட ரெடியா இருக்காங்க. அப்ப நம்ம பண்ணிடலாம். இப்ப வர போஸ்டர்லாம் இப்ப அம்பேத்கர் பிறந்த நாள் இது கிராபிக்ஸ் எல்லாம் ரெடி பண்றாங்க. இப்ப பெரியார் இருக்காருல்ல, பெரியார் வந்து அப்படி வந்து இப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே நானே எதுவும் சொன்னாலும் உன் சுயமரியாதை எதையும் எட்டாத வரைக்கும் நீ நம்பி தொலையாதரான்னு அவர் சொல்றாருல, அந்த வாசனையை அப்படியே தூக்கிட்டு நான் சொல்வதை மட்டுமே கேள், தேவைப்பட்டால் சாய்பாபா சொல்றதையும் கேள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேஸ் அப்படியே லைட்டா அப்படியே வீடியோ மாறி அப்படியே சாய்பாபா மாறும். அனிமேஷன்ல தாடிலாம் சேம் தாடி, அதனால ஈஸியா அதை மாத்திடுவாங்க. சரி. அப்ப அந்த கொள்கையை சேர்த்து எடுத்துக்கலாம். இப்ப கடவுள், ஆர்த்திகம், நார்த்திகம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் தேவைப்பட்டா இவர் இருக்காரு பாருங்க, இந்த முஸ்லீம் ஒருத்தர் தாடி வச்சுட்டு பேசிக்கிட்டே இருப்பார்ல, பழைய வீடியோ எல்லாம் ஒரு இன்னும் Facebookல ட்ரெண்ட் ஆகும். ஆமாமா, அவரையும் ஒரு கொள்கை தலைவரா எடுத்துக்குவோம். போப்பாண்டவரையும் ஒரு கொள்கை தலைவரா எடுத்துக்குவோம். ஜக்கியும் தேவைப்படுறாரு, ஜக்கியும் எடுத்துக்குவோம். எல்லாரையுமே எடுத்து எல்லாருமே வச்சு ஒரு கட்சிடா, இதுதான்டா கட்சி அப்படின்னு நீங்க வாயை பழக்கணும்ன்ற மாதிரி ஒரு பிளான் வந்தா இந்த ரெண்டை தான் கொண்டு வந்தா அவங்க கருமம். இல்ல சொல்றேன், அது பின்னாடியோ உங்களுக்கு தெரியும். அதுக்கு வந்து அந்த பிளான் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காமா. சரி, அது வந்து பெரிய ஒரு பிளான வந்து அண்ணாமலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கேட்கும் போது இது கன்றாவியா இருக்கு. இல்ல, இதுக்கு வந்து உதவி எல்லாம் செய்யறாங்க பாஜக வந்து. தம்பி மலை, நீ ஸ்டார்ட் பண்ணு, நான் அந்த 5க்கான இடைத்தேர்தலை தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாஜக தான் ரிசைன் பண்ணிட்டாரு. ரிசைன் பண்ணிட்டா இப்ப பாஜக இல்லடாயிருமா? ஆமாங்க, ஒரு கட்சியில இருந்து ரிசைன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அந்த கட்சி பக்கம் போக கூடாதுங்க. மாணவ ரோசம் வைக்கிறதா கட்சி பக்கம் போக கூடாது. இல்ல, இப்ப நீங்க இந்த இடத்துல நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நமக்கு நல்ல வருமானம் வருது, அங்கேயும் போய் ஒரு பிரான்ச்சை ஓபன் பண்ணலாம். ஆனா அந்த பிரான்ச்சை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் நல்ல வலுவான ஆளு வேணும். அப்ப நீங்க போய் பாத்துக்கோங்க. அப்படின்னா நான் இங்க ரிசைன் பண்ணி கொடுத்துருவேன், நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிக்கலாம், அவ்வளவுதான், பெரிய வித்தியாசம் கிடையாது. அப்ப ரஜினியை போய் மீட் பண்ணிருக்காங்க. ரஜினி வந்து சொல்லியிருக்காரு, ரஜினிகிட்ட அண்ணாமலை பேசியிருக்காரு, நான் ராமர் ராமசாமி ரெண்டுத்தையும் ஒரு குலவையை கொண்டு வந்து கட்டுறேன், அப்புறம் அம்பேத்கர் ஆஞ்சநேயரை கொண்டு வரேன், இப்படி ஒரு முற்போக்கா வந்து பெரிய இதெல்லாம் போட்டு வந்து கொண்டு வரேன் அப்படின்னே அவரு ரஜினி வாவ் ஓ இன்ட்ரெஸ்டிங் ராமையா அப்படி பாட்டு பண்ணாரு. இல்ல அவர் இன்ட்ரெஸ்டிங் தலையை அமைச்சிருக்காரு. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா உடனே நடுவுலயே போன், சார் ரஜினி தலையை ஆட்டிட்டாரு, எல்லாம் ரெடி தான் அப்படின்னு உடனே நீங்க கார்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு மேனரிசம், நார்மலாவே அப்படிதாங்க பேசுவாரு. கடைசியில உங்க கட்சியில ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும் போது ரஜினி மகிழ்ச்சி, வெளியே போ, கதவு திறந்துருப்பாரு, போகும்போது சாத்தி அப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி கேவலப்படுத்தி அனுப்பியிருக்காரு. சரி, நான் கேள்விப்பட்டது சந்திரமுகி 2.0 தான், ரஜினி 2.0 வச்சு ஏதோ பண்ண போறாராமே. ஆமா, சந்திரமுகி வரல, அப்ப சந்திரமுகி 2 கூப்பிடுவோம் அப்படின்னு ராகவா லாரன்ஸ்ட்ட போய் பேசியிருக்காரு. சந்திரமுகி 2 ஒரு மாதிரி, அவரு மாதிரியான பாடி தான். ஆனா இவரும் சிரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டாங்க. அவரை வச்சு இடைத்தேர்தல் மேனேஜ் பண்ணுவோம். சரி, இப்ப இடைத்தேர்தல் இந்த கட்சி வந்து போட்டியிட போகுது திருச்சியில. திருச்சி மட்டும் இல்ல, 5 இடத்துல மொத்தமா இடைத்தேர்தல் வருது திருச்சியோட சேர்த்து. ஏதாவது ஒரு இடத்துல போட்டிட்டு ஒரு எம்எல்ஏ ஆகிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வச்சு பல்ஸ் பார்க்கலான்னு ஒரு அண்ணாமலையோட ஒரு குறுக்கு புத்தியை வச்சு வேலையை காட்டுறாப்ல. செப்டம்பர்ல அந்த கட்சி உருவாகுது தமிழ்நாட்டுல. செப்டம்பர்ல வருது. அதுக்குள்ள ஜிம்முக்கு போய் பழைய அண்ணாமலையா வருவாப்புல. இப்போ வந்து எல்லாம் பண்ணி அப்ப வேலைகள்லாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் யாரு? கடப்பாடியா? நாயனார் நாகேந்திரன். கடப்பாடி இல்லையா? தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், கேடிஏ ராகவன், இவங்க எல்லாரையுமே தூக்குறாப்புல. நம்ம ராஜா அண்ணா
இல்ல அவர் ஆல்ரெடி படுத்து இருக்காரு, உடம்பு சரியில்லாம இருக்காரு. அதனால மத்த எல்லாரையுமே தூக்குறாங்க. எல்லாரையுமே தூக்கி டம்முக்கு டப்பா டம்மு தான் இனிமே அண்ணாமலை பண்ண போறாப்ல. அண்ணாமலை என்ன சீக்கிரம் வாங்க, நீ இவ்வளவு தள்ளி போட்டா எங்களுக்கு கண்டென்ட்டே இருக்காது, சீக்கிரம் வாங்க. ஃபைல் தட்டி எடுங்க. ஆமா, ஆனா ஃபைல் இருக்காது உங்கள்ட்ட. சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு அதான் வெயிட்டிங், டைம் வேற ஆயிடுச்சு. நாளை மீண்டும் என்ன செய்தின்னு நாங்க பார்த்து சொல்றோம்.